வெல்கம் பேக் டு காயின் ட்ரேட் அகாடமி. நம்ம லாஸ்ட்டாக பிட்காயினோட வீடியோவில் பார்த்துருப்போம் பிட்காயின் எந்த ஏரியாவில் எக்ஸாக்டாக ரிவர்சல் ஆகும் அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்ம சொன்ன இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் மார்க்கெட் அங்கேருந்து எக்ஸாக்டாக கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 6% கீழே ட்ராப் ஆகிருக்கு. நம்ம லாஸ்ட்டாக பார்க்கும்போது பிட்காயின் கரண்டாக ட்ரேட் ஆகின ப்ரைஸ் $1,06,300 இங்கே நிற்கல. பட் இந்த ஏரியாக்குள்ளே இப்போ நம்ம சொல்லியிருப்போம் என்ன, மார்க்கெட் இங்கேருந்து இந்த ரெசிஸ்டன்ட் வரைக்கும் போயிட்டு இங்கேருந்து மார்க்கெட் கீழே ட்ராப் ஆகலாம். அதுவும் நம்ம வரைஞ்சி அந்த சப்போர்ட் லைன் வரைக்கும் மார்க்கெட் சரியாக அதை ஹிட் பண்ணிவிட்டு இங்கேருந்து இப்போ ரிவர்சல் ஆகிறாரு. ரைட், நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ போயிட்டு பார்த்துட்டு வாங்க. அப்படி இல்லைனா அந்த கிளிப்பையும் நான் கேட் பண்ணுறேன். மார்க்கெட் சரியாக அதை ஹிட் பண்ணிவிட்டு இங்கேருந்து இப்போ ரிவர்சல் ஆகிறாரு. நீங்களும் கிரிப்டோ மார்க்கெட்டில் சார்ட்டை இந்த மாதிரி பர்ஃபெக்டாக டெக்னிக்கல் வைஸ் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இல்லை ஃபண்டமெண்டல் யூஸை பார்த்து மார்க்கெட் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் காயின் ட்ரேட் அகாடமி நாங்கள் உங்களுக்கு இந்த கிரிப்டோ ட்ரேடிங் A to Z சொல்லி தரோம். நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி உங்களோட ட்ரேடிங் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களோட சீட்ஸை புக் பண்ணிக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களோட சீட்ஸை புக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட சீட்ஸை புக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிட்காயினில் 1 hour சார்ட்டில் இருக்கேன். இப்போ 1 day சார்ட்டுக்கு மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிட்காயின் 1 dayல நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்குள்ளே ட்ரேட் ஆகுது. ரைட், இந்த எல்லோ கலர் லைன் கிட்டத்தட்ட $1,09,29. இது ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் இங்கே மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு, சேம் டைம் இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு, சேம் டைம் இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ மார்க்கெட் இங்கேருந்து என்ன நடக்கலாம் அப்படின்னா மார்க்கெட் இந்த சப்போர்ட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகணும். ரீசன், இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட், இங்கேயும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட், இங்கேயும் ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இப்போ லாஸ்ட்டாக ஒரு 5 to 6 days மார்க்கெட் இந்த ஏரியாவில் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே பவுன்ஸ் ஆகுது. இந்த டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஃபுல்லாக எவாலுவேட் ஆகுனா இது ஒரு புல்லிஷ் ரிவர்சல் கனெக்ட். அப்போ மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகிறதுக்கு இன்னும் அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஆனால் இங்கே அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகாமல் மார்க்கெட் இந்த சப்போர்ட்டை பிரேக் டவுன் பண்ணால் ஃபர்தராக மார்க்கெட் கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி குயிக்கான அப்டேட் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா கீழே டெலகிராம் சேனலுக்கான லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஃபர்தரான அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக கிடச்சிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி நமக்கு சேம் டைம் இந்த ஏரியாவில் ஒரு டிசெண்டிங் ட்ரெண்ட் லைனும் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனும் மார்க்கெட்டில் நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. ரைட், அதே மாதிரி இந்த லைன் நமக்கு ஒரு ரெசிஸ்டண்டாக இருக்குது. இது ஒரு ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன். ஃபாலிங் வெட்ஜுங்கிறது ஒரு புல்லிஷ் ரிவர்சலுக்கான சார்ட் பேட்டர்ன். நமக்கு இன்னும் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கிடைக்கல. பிரேக் அவுட் கிடைச்சா தான் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு போகிறது. இப்போ நமக்கு மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் டவுன் பண்ணால் நமக்கு கிட்டத்தட்ட $90,300 வரைக்கும் மார்க்கெட் வரலாம் ஒரு ஷார்ட் டைமில். சரியா, இங்கே வந்துட்டு மார்க்கெட் இங்கே இருந்து ரிவர்சல் ஆகி மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நமக்கு 2 சினாரியோ இருக்குது. மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணிட்டு கீழே வரணும், அப்படி இல்லைனா இங்கேருந்து மார்க்கெட் இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு இங்கேருந்து மேலே போகணும். இப்போ இருக்க ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் பையர் சப்போர்ட்டை தர்றாங்க அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்தே மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நான் டெய்லி டைம் ஃப்ரேமில் இருந்து 1 hour சார்ட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். 1 hourல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் லைனில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கு. இப்போ நமக்கு ப்ரீவியஸாக இந்த ஏரியாவில் ஒரு சப்போர்ட் இருக்குது, அதே மாதிரி ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்குது. இந்த இடத்துல 2 சப்போர்ட் இருக்கும்போது மார்க்கெட் இங்கேருந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ ஷார்ட் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு 1 hourல என்ன நடக்கலாம் அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து திரும்ப இது வரைக்கும் போகலாம், $1,05,000 வரைக்கும் போகலாம். அப்படி இல்லை இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகுதுன்னா நம்ம ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி $96,300 வரைக்கும் இதை பிரேக் டவுன் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வர சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம பிடிசி டாமினன்ஸ் சார்ட்டை பார்ப்போம். பிடிசி டாமினன்ஸ் சார்ட்டில் நம்ம லாஸ்ட்டில் சொல்லும்போது பிடிசி டாமினன்ஸ் கிட்டத்தட்ட 59%, 90 இந்த ஏரியாக்குள்ளே இருந்துச்சு. இங்கேருந்து நமக்கு மார்க்கெட் இந்த ஒயிட் கலர் ட்ரெண்ட் லைனை பிரேக் டவுன் பண்ணால் ரீடெஸ்ட்டை கொடுத்துட்டு கீழே வரும்னு சொல்லுவோம். இல்லை மார்க்கெட் இங்கேருந்தே சப்போர்ட் எடுத்துக்கிட்டு மேலே இது வரைக்கும் போகணும்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி எக்ஸாக்டாக மார்க்கெட் இது வரைக்கும் போயிருக்கு. இது வரைக்கும் புஷ் பண்ண முடியலை. ப்ரீவியஸாக இருந்த இந்த ரெசிஸ்டன்ட் வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்சல் ஆகிடுச்சு. இப்போ என்ன நடக்கலாம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் ஒயிட் கலர் ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணும் பட்சத்தில் இங்கேருந்து ரீடெஸ்ட்டை கொடுத்துட்டு வரலாம். திருப்பி இல்லை நம்ம எதிர்பார்த்தது மார்க்கெட் இது வரைக்கும் பம்ப் ஆகணும், ஆனால் அதில் பாதி தூரம் போயிட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆகிடுச்சு. இப்போ பிடிசி டாமினன்ஸ் நம்மளுக்கு ஒரு பியரிஷ் ஃபிளாக் சார்ட் பேட்டர்னை ஃபார்ம் பண்ணியிருக்கு. பார்த்தீங்கன்னா இது ஃப்ளாகாக இருக்கும், இது நமக்கு ஃபோலாக இருக்கும். பியரிஷ் ஃப்ளாக்ங்கிறது ஒரு பியரிஷ் ட்ரெண்ட் கண்டினியூஷனுக்கான சார்ட் பேட்டர்ன். அப்போ மார்க்கெட் அதாவது பிடிசி டாமினன்ஸ் இந்த இடத்துலேருந்து டம்ப் ஆக ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னா நமக்கு இந்த ஹொரிசான்டல் சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணணும். இந்த ஏரியாவை இது பிரேக் அவுட் பண்ணால் மார்க்கெட் இங்கேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும், அதாவது 59%
22 21 இந்த ஜோனுக்குள்ளே வர்றதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது இந்த பிடிசி டாமினன்ஸ். அப்படி இல்லை இந்த சப்போர்ட்டை ஹோல்டு பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் இங்கே இருந்து ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் 2-3 டேஸில் மார்க்கெட்டோட அப்டேட். அப்படி பிடிசி டாமினன்ஸ் கீழே வரும்போது பிட்காயின் அங்கேருந்து பம்ப் ஆகுனா நமக்கு ஆல்ட் எல்லாம் பம்ப் ஆகும். அதே சேம் டைம் பிடிசி டாமினன்ஸ் இங்கேருந்து பம்ப் ஆகி பிடிசி கீழே டம்ப் ஆகுனா ஆல்ட் எல்லாம் நல்லாவே அடிவாங்கும். ஸோ இந்த மாதிரி டெய்லி மார்க்கெட் அப்டேட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கோயின் ட்ரேடர் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் பட்டனையும் ஆளில் போட்டுக்கோங்க.